நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நமது ஹெவன் டிவி. அதிகாலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இது தருணம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹெவன் டிவி மூலமாக இந்த மதியான நேரத்திலே மகளிர் மன்றாட்டு ஜெபத்திலே இணைந்து ஜெபிக்கின்ற, அவளோடு காத்து கொண்டிருக்கிற, வாஞ்சையோடு காத்து கொண்டிருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டை காண செய்த தேவனுக்கு கரங்களை தட்டி, கரங்களை அசைத்து நன்றி செலுத்துவோமா? நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம். நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று தேவன் சொல்லி இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, இந்த ஆண்டின் தொடக்கம் வந்துவிட்டது. ஆனாலும் கூட இன்னும் என் கண்ணீர் துடைக்கப்படவில்லை. என் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார், ஆனால் இன்னும் பதில் வரவில்லை என்று அழுது கொண்டிருக்கிறீர்களோ? தனிமையில் அழுது கொண்டிருக்கிறீர்களோ? அழுவதற்கு கூட சுதந்திரம் இல்லை. தனிமையில் யாரும் இல்லாத நேரத்தில் உங்களுடைய துயரங்களை இயேசுவின் சமூகத்தில் கண்ணீராக ஊற்றிக் கொண்டிருக்கிறீர்களோ? ஆகார் அழுதாள். வனாந்திரத்திலே ஒரு துறவு உண்டானது. சாமுவேல் தீர்க்கதரிசி அன்னாள் அழுதாள், உருவானான். எசேக்கியா ராஜா அழுதார். 15 ஆண்டுகள் ஆயுசு நாட்கள் கூட்டி கொடுக்கப்பட்டது. நெகேமியா அழுதான். இடிந்து கிடக்கிற எருசலேம் அலங்கம் கட்டப்பட்டது. எஸ்தர் அழுதாள். செத்தாலும் சாகிறேன் என்று ராஜ சமூகத்திற்கு சென்றாள். ஒரு கூட்ட யூத ஜனங்கள் காக்கப்பட்டனர். மார்த்தாள் மரியாள் அழுதாள். தேவனுடைய பாதத்தில் விழுந்து அழுதாள். மரித்த லாசருவை உயிரோடு பெற்றுக்கொண்டாள். அதே போல தனிமையில் அழுது கொண்டிருக்கிற உங்களுக்கு பார்த்து தேவன் சொல்லுகிறார், இதோ உங்கள் கண்ணீருக்கு பதில் கிடைத்து விட்டது. இப்போ இந்த வருடத்திலே நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை நான் சந்திப்பேன். உன் கண்ணீரை துடைத்துக்கொள். உன் கண்ணீருக்கு நான் பதில் தருகிறேன். இந்த ஆண்டு நிச்சயமாக இப்பொழுதே தருகிறேன், இந்த நேரமே தருகிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே தனிமையில் அழுகின்ற நீங்கள் கடந்து வந்த பாதையை நினைத்து பார்த்து, அவர் நடத்தி வந்த விதங்களை நினைத்து பார்த்து தேறுதல் அடைந்து ஆறுதல் அடைந்து நிச்சயமாக இந்த புதிய ஆண்டிலே என் தேவைகளை சந்தித்து வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் தேவைகளை சந்தித்து வழி நடத்துவார். ஆமென், அல்லேலூயா. உனக்கு துணையாயிருப்பே
கலங்கிடாதே மனதில் தோழி சுமந்து காப்பே பயப்படாதே மனதில் உனக்கு துணையாயிருப்பே தனிமையாய் அலைகின்றாயோ அழைத்தவன் நான் அல்லவோ கலங்கிடாதே மனதில் தோளி சுமந்து காப்பே பயப்படாதே மனதில் உனக்கு துணையாயிருப்பே தலைமையாய் அலைகின்றாயோ. நேபாள் தேசத்துக்காக வருவோம். பல சேதங்கள், அழிவுகள், இழப்புக்கள், அது மட்டுமல்ல உயிர் சேதங்கள், இழப்புக்கள். அங்க உண்ண உணவில்லை, உடுக்க உடை இல்லை. அந்த இடத்துல நிவாரணத்துக்காக நம்முடைய சகோதரன் குழுவோடு சென்றிருந்தாலும் மறுபடி பூகம்பம் வந்துவிட்டதால் அந்த இடத்திலிருந்து அவர்களை அகற்றிவிட்டபடியால் பக்கத்தில் உள்ள பாதுகாப்பான ஒரு இடத்தில் சென்று இருந்து உதவி செய்து வருகிறார்கள். தேவன் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும். அவர்கள் செய்கிற உதவி அந்த மக்களுக்கு சென்று அடைய வேண்டும். கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் நடந்தது. அதற்கு தேவையான பொருள்களை எல்லாம் அந்த மக்களுக்கு கொடுத்து ஒரு மகிமை உள்ள சந்தோஷமான மகிழ்ச்சியான கிறிஸ்மஸாக மாற்றி கொடுக்க அவர்கள் மூலமாக தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். ஆகவே அதற்காக நன்றி செலுத்தி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பிதாவே, நேபாள் தேசத்திலே ஒரு பக்கம் பாதிப்புகள் வந்தாலும் மறுபக்கம் உம்முடைய கண்கள் நோக்கிதான் பார்த்து கொண்டு இருக்கிறது. அங்குள்ள மக்களுக்கு பல விதங்களில் உதவி செய்து வருகிறீர். அங்குள்ள மக்கள் சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக, ஆனந்தமாக கிறிஸ்மஸ் கொண்டாடுவதற்கு உண்டான எல்லா பொருள்களையும் அங்குள்ள மிஷினரி நம் சகோதரன் மூலமாகவும் நீர் கொடுத்து ஆசீர்வதித்தீர். இன்னமும் ஆசீர்வதிப்பீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் சென்றவர்களுடைய பயண கிருபைகளை தாரும். அவர்கள் யாவரும் சுகபத்திரமாக வந்து சேர வேண்டும். அது மட்டுமல்ல, ஒரு ஆலயம் கட்டினார்கள். கற்ற அன்னைக்கே பல தடைகள் வந்தது. ஆனாலும் அந்த தடைகளை எல்லாம் நீர் தகர்த்தெறிந்து அந்த ஆலயம் திறக்கப்படுவதற்கு நீர் உதவி செய்து இருக்கிறீர். அநேகமாக அந்த ஆலய திறப்பு விழா இன்றுதான் இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். எப்படி இருந்தாலும் கர்த்தர் நீர் அந்த ஆலயத்திலே அநேக மக்களை கூட்டிச் சேரவும், உம்மிலே மகிழ்ந்து அவர்கள் களிகூறவும், உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், உம்மை மகிழ்ந்து களிகூறவும் என் ஜெப வீட்டில் கூட்டிச் சேர்ப்பேன் என்று சொன்ன தேவன் அவர்களை அந்த நேபாள் தேசம் அந்த திறக்கப்படுகிற ஆலயத்தை உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளித்து ஆசீர்வதித்து அந்த இடத்திலே உம்முடைய நாமம் மகிமைப்பட, உம்முடைய நாமத்தின் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட நீர் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். நல்ல பிதாவே, ஆமேன். இஸ்ரேலுக்காக ஜெபிக்கணும், எருசலேமுக்காக நாம் அனுதினமும் ஜெபிக்கணும். வசனம் சொல்லுது, நான் சொல்லவில்லை. ஆகவே இப்பொழுது யுத்தம் துரிதமாகி கொண்டிருக்கிறது. யுத்தம் நின்றபாடு இல்லை. பயங்கரமான இழப்புக்கள், பயங்கரமான உயிர் சேதங்கள், இது நிறுத்தப்பட வேண்டும். ஏனென்றால் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளும்படியாக நமக்கு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறபடியால் இந்த நேரத்தில் தாமே எருசலேமின் சமாதானத்திற்காக நாம் ஜெபிப்போம். யாவரும் இணைந்து ஜெபிப்போம். இஸ்ரேலுக்காக வேண்டிக் கொள்கிறேன் ராஜா. எருசலேமு சமாதானத்திற்காக வேண்டிக் கொள்கிறேன். உம்முடைய கிருபை கண்கள் அங்கு இருக்கட்டும். உம்முடைய சித்தம் என்ன
இஸ்ரேலை குறித்து உங்களுடைய திட்டம் என்ன? நிச்சயமாக ஒரு திட்டம் இருக்கிறது. 1948 அது ஒரு சுதந்திர நாடாக நீர் மாற்றினீர். இப்பொழுது அந்த நாட்டை அழிப்பதற்காக பல கண்கள், பல பேருடைய புத்தியானது சத்துருவானன் வஞ்சித்து அந்த நாட்டிற்கு எதிராக திருப்பி வைத்திருக்கிறார். நீர் உம்முடைய சித்தத்தை அந்த நாட்டிலே நிறைவேற்ற வேண்டும். அந்த நாட்டிலே தானே உம்முடைய சமாதானம் நதியை போல ஓட வேண்டும். நீர் ஜெபிக்க சொல்லி இருக்கிறீர், வசனத்தின் மூலமாக சொல்லி இருக்கிறீர். பரிசுத்த ஆவியானவரே, எருசலேமின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம். நீர்தாமே அங்கே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அங்குள்ள மக்களுக்கு, இழந்து கவலையோடு இருக்கிற மக்களுக்கு நீர் ஆறுதலின் தேவனாகவும் தேறுதலின் தேவனாகவும் இருந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த ஆண்டிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் செய்ய வேண்டும். என்ன? மன்னிக்காத நபர்கள். இவர்களை நான் மன்னிக்கவே முடியாது, இவர்கள் செய்த துரோகம் அப்படியே என் மனதில் காயப்படுத்தி இருக்கிறது, நான் மன்னிக்க முடியாது என்று நாம் சொல்லக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் உங்களுக்கு எதிராக செய்கிறவங்களுடைய குற்றத்தை மன்னிக்கிறது போல நான் உங்கள் குற்றங்களை மன்னிப்பேன் என்று. நம் குற்றங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் நாம் நமக்கு எதிராக செய்கிறவர்களின் காரியங்களை மன்னிக்க வேண்டும். அவர்களோடு கூட சென்று நாம் உரையாட வேண்டாம். ஆனால் பகையோ விரோதமோ நம் உள்ளத்தில் மன்னிக்க முடியாத நபர் என்று சில நபர்கள் இருக்கவே கூடாது. என் வாழ்க்கையில் சில காலத்திற்கு முன்னாடி நான் இதை எப்பொழுதோ அமுல்படுத்தி விட்டேன். மன்னிக்காதவர்கள் என்று என் இதயத்தில் யாருமே இல்லை. நான் இதை சொல்வதற்கு முன் செய்துவிட்டு தான் சொல்லுவேன். ஆனால் ஒரு நபரை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியவில்லை. என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவ்வளோ இருந்தாலும் நான் மன்னிக்காம இருந்தேன். அது என்னுடைய இதயத்தில் அது இருந்தது. அவங்க கேட்டுட்டே இருந்தாங்க, ஏன் நீங்க மாறிட்டீங்க, கம்ப்ளீட்டா இப்படி மாறிட்டீங்கன்னு கேட்டாங்க. ஆனா எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் அவங்கள மன்னிக்கலைன்னு. அதற்கு காரணம் என்னுடைய மகள்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை. அவள் வியாதியில் இருக்கும் பொழுது இந்த வியாதியானது அதை விட கொடுமையானது என்று அவளிடமே சொல்லிவிட்டார்கள். அதனால் தான் என்னால் அவங்கள மன்னிக்க முடியல. சில ஆண்டுகள் கழித்து அவர்கள் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்த பொழுது எந்த மகளிடம் சொன்னார்களோ அவளை கர்த்தர் பூரண சுகப்படுத்தி பயங்கரமாக ஆசீர்வதித்து விட்டார். அவள் அதை மறந்து விட்டாள். நான் மன்னிக்காமல் இருந்தேன். அவர்களை உபசரித்தாள், அவர்களுக்கு எல்லாம் கொண்டு கொடுத்தா. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஓ, இவள் மன்னித்து இருக்கிறாள், நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோம் என்று அன்றைக்கு அவர்களை நான் மன்னித்தேன். இப்பொழுது என் உள்ளத்தில் நான் மன்னிக்காத நபர்கள் என்று யாருமே இல்லை. அப்படி உங்கள் வாழ்க்கையில் யாராவது இருந்தால் இந்த நிமிஷத்தில் கர்த்தரிடத்தில் நான் மன்னித்து விடுகிறேன். சில ஆசீர்வாதங்களுக்கு நீ மன்னிக்காம இருக்கிறதே தடையா இருக்கும். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே யாரையும் மன்னிக்கல அப்படின்னு இருக்கக்கூடாது. ஜெபிப்போமா? அன்புள்ள பிதாவே, நாங்கள் உம்மைக்கு போல வாழ வேண்டும். ஒரு அடிச்சுவட்டை வைத்து போயிருக்கிறேன். பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. இவர்களை மன்னியும் என்று ஸ்தேவான் சொன்னான். இயேசு கிறிஸ்து அவர் அப்படிதான் சொல்லுவார், மனிதரால் சொல்ல முடியாது என்று சொல்கிறீர்களோ? ஸ்தேவானை கல்லெறிந்து கொள்ளும் பொழுது அவன் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி இவர்களை மன்னியும் என்று சொன்னான். அதே போல நம்மளாலும் முடியும். இந்த நாளிலே, இந்த நிமிஷத்திலே யார் யார் மன்னிக்க முடியாதவர்கள் என்று வைத்திருக்கிறீர்களோ மன்னித்து விடுங்கள் அன்பானவர்களே. அதற்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள், அதை நீங்கள் உணருவீர்கள். கர்த்தர் தாமே இந்த ஜெபத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் சமர்ப்பிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தளர்ந்து போகாமல் திடமனதாயிருந்து
காரியங்களை நடப்பியுங்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் எழுந்து உங்களுக்காக தீவிரமாய் காரியங்களை நடப்பிப்பேன் என்று. அவர் தீவிரமாய் காரியங்களை நடப்பிப்பது போல நம்மையும் பார்த்து சொல்லுகிறார், தளர்ந்து போய் சோர்வடைந்து எடுத்த காரியத்தை, தொடங்கின காரியத்தை அப்படியே விட்டு வைத்திருக்கிற அநேகர் இருக்கிறதை ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆகவே நீங்கள் எந்த வேலையை தொடங்கினீர்களோ அதை தொடர்ந்து தளர்ந்து போகாமல், ஒரு காரியத்தின் தொடக்கத்தை பார்க்கிலும் ஒரு காரியத்தின் முடிவு ஆனது சிறந்ததாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கி, வேலையோ அல்லது எதுவோ தொழிலோ தொடங்கி சோர்வுற்று தளர்ந்து போய் அதை நிறுத்திவிட்டு இருப்பீர்கள். ஆனால் இந்த நேரத்திலே ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தளர்ந்து போகாமல், சோர்ந்து போகாமல் காரியத்தை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே எப்படியாவது தேவனிடம் ஜெபித்து காரியங்களை பெற்றுக்கொண்டு, ஜெயமோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் அவரே. அவரிடத்தில் அர்ப்பணித்து காரியங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆரம்பித்த காரியத்தை தொடர்ந்து செய்து முடியுங்கள். அதை தேவன் விரும்புகிறார். ஆரம்பம் அற்பமானதான் தோன்றும், ஆனால் முடிவை சம்பூரணமாக தேவன் மாற்றித்தர வல்லவராக இருக்கிறார். ஆகவே தளர்ந்த கைகளை, கால்களை திடப்படுத்தி, சோர்ந்து போன உள்ளங்களை இந்த நேரத்தில் உற்சாகப்படுத்தி, நான் தொடங்கின காரியத்தை முடித்து வைக்க தேவன் எனக்கு உதவி செய்வார், அவருடைய பலத்தால் எல்லாவற்றையும் செய்து முடிக்க எனக்கு பலன் உண்டு என்ற எண்ணத்தோடு கூட அந்த காரியங்களை தீவிரமாய் நடப்பிக்க முயற்சி செய்யுங்கள். மனிதர்களை நம்பி அல்ல, தேவன் சொல்லுகிறபடியால் ஒத்தாசைகள் உங்களுக்கு வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற வசனத்தின்படி இந்த நேரத்திலே எனக்கன்பானவர்களே, நீங்கள் யாவரும் உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புகிற பரலோகத்தின் தேவனை நோக்கி பாருங்கள். அவர் நிச்சயமாக தம்முடைய நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார், வானத்தின் பலகணிகளை திறப்பார், வானத்தின் கதவை திறப்பார். வானத்தை திறந்து தேவதூதர்கள் உண்ணும் மன்னாவை இஸ்ரவேல் மக்களுக்கு உணவாக கொடுத்த தேவன் எப்படியாகிலும் பரலோகத்திலிருந்து உண்டாக்கி உங்களுக்கு தேவையான உதவிகளை ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறக்கி தந்து உங்களை நிச்சயமாக உங்கள் எல்லைகளை பெரிதாக்கி எடுத்த காரியத்தை முடிக்கக்கூடிய காரிய சித்தியை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆகவே இந்த நேரத்தில் உங்களை அர்ப்பணித்து அதற்குரிய பலத்தை, அதற்குரிய ஆசீர்வாதங்களை, அதற்கு தேவையான பொருள்களை கர்த்தரிடத்தில் கேளுங்கள். எருசலேம் அலங்கம் இடிந்து கிடந்தது. அலங்கத்தை கட்டுவதென்றால் எளிதான காரியம் அல்ல. ஆனால் நெகேமியா நம்பினான், தேவனை நம்பினான். பரலோகத்தின் தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி அழுது சில காலம் காத்திருந்தான். ராஜாவின் கண்களில் தயவு கிடைத்தது. ஏன் துக்கமுகமாயிருக்கிறாய் என்று கேட்டு ராஜா அவன் எருசலேம் அலங்கம் கட்டுவதற்கு உண்டான அனைத்து காரியங்களையும் கொடுத்து, எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று எருசலேமின் அலங்கத்தை ஒரு நெகேமியாவால் கட்டி முடிக்க முடியுமானால், ஏன் நீங்கள் எடுத்த காரியத்தை உங்களால் செய்து முடிக்க முடியாது? பரலோகத்தின் தேவனை நோக்கி
நீங்கள் காரியங்களை பெற்றுக்கொண்டு நீங்கள் அரைகுறையாக விட்டிருக்கிற காரியங்களை தீவிரமாய் நடப்பியுங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆகவே தேவனே, உம்மை நோக்கி கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான காரியங்களை கொடுத்து அவர்கள் எந்த செயலை தொடங்கி முடிக்காமல் இருக்கிறார்களோ அந்த செயலை முடிப்பதற்கான எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தோல்வி சந்தித்து கொண்டே இருக்கிறேன். என் வாழ்வில் எல்லாமே தோல்விதான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், எப்பொழுதும் எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன், எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற தேவன் அவர். ஜெயம் கர்த்தரால் வரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று வசனம் சொல்லுகிறது. ஜெயம் உங்களுக்கு வேண்டுமா? குதிரை யுத்த நாளுக்கு ஆரம்பமாகும். ஜெயமோ கர்த்தரால் வரும். உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாற வேண்டுமா? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வேதத்தை வாசியுங்கள், ஜெபியுங்கள், தியானியுங்கள். கர்த்தரிடத்தில் காரியங்களை கேட்டு செய்யுங்கள். உங்கள் தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாறும். அல்லேலூயா. ஜெபிப்போமா? அன்புள்ள நல்ல பிதாவே, தோல்விகள் எல்லாம் வெற்றியாக மாற்றக்கூடிய ஒருவர் நீர் மாத்திரமே. துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவீர். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தருவீர். துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைல அபிஷேகத்தை தருவீர். ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக நல்ல ஆவியை நீர் தருகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. தோல்வியை வெற்றியாக மாற்றுகிற தேவனாக இருக்கிறீர். ஆனால் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாங்கள் செய்யும் பொழுது நீர் எதை செய்ய வேண்டுமோ அதை நிச்சயமாக செய்வீர். அதில் எந்த ஐயமும் இல்லை. ஆகவே இந்த நாளிலிருந்து நாங்கள் வேதத்தை வாசித்து அதை தியானித்து அதன்படி நடந்து அதனால் வரும் ஆசீர்வாதங்களை பெற்று எங்கள் வாழ்க்கையில் தோல்வியடைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உயிரடைந்து ஜெயமாக மாறத்தக்கதாக இந்த நாளிலே உம்முடைய அனுக்கிரகத்துக்காக ஜெபித்து இந்த விண்ணப்பத்தை, மன்றாட்டை, ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மத்தியான நேரத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றி தந்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அனைவருக்கும் என்னுடைய அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. Happy New Year, Happy New Year, Happy, 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 Happy New Year. Joy, 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 everlasting joy. Jesus gave us joy, everlasting joy. Happy New Year, Happy New Year, Happy, 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 Happy New Year. Joy, 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 everlasting joy. Jesus gave us joy, everlasting joy. Happy New Year, Happy New Year, Happy, 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 Happy New Year. சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று